அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய தினம் அஸ்ஸாம் மாநிலத்தில் சட்டமன்றத்தில் ஒரு அற்புதமான சட்டத்தை நிறைவேற்றியுள்ளார்கள். அது என்ன சட்டம் என்று சொன்னால், பொது சிவில் சட்டம் அந்த மாநிலத்தில் இயற்றப்பட்டிருக்குது. அது நிறைவேற்றியிருக்கிறார்கள், அவர்களுக்கு வாழ்த்துக்கள். பொது சிவில் சட்டம் நாடு முழுக்க வேண்டும். குறிப்பாக தமிழகத்தில் இருக்கின்ற புதிய முதலமைச்சர் அவர்கள் இந்த பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்த வேண்டும். ஏன் என்று சொன்னால், இவர் எல்லாருக்கும் எல்லாம் சொல்றாங்க. அப்போ இந்த பொது சிவில் சட்டம் இருந்தால் இவர் சொன்னதெல்லாம் நடக்கும். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும்னா என்ன, சட்டம் பொதுவாக இருக்கணுமா வேண்டாமா? நாடு முழுக்கும் இருக்க பிரச்சனை இல்லை. குறிப்பா தமிழகத்தில் இருக்க பிரச்சனை என்ன, சட்டம் மதத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கொண்டிருக்கின்றது, மாறி இருக்குது. இந்த பொது சிவில் சட்டத்துக்கும் இப்ப இருக்கிற சட்டத்துக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? ஒரு சிறுபான்மை இருக்கிற ஒரு இஸ்லாமிய இருக்கிறது சொன்னால் அவர் இப்போது இருக்க சட்டத்தில் 4 திருமணம் செய்து கொள்ளலாம். அதுக்கு எந்த அனுமதி வேண்டியதில்லை. அந்த பெண்ணுரிமை பேசுபவர்கள் இங்க இதுக்கு குரல் கொடுக்கறதே கிடையாது. 4வது பண்ணதுக்கு அப்புறம் 5வது திருமணம் செய்யணும்னா கூட அவங்க தலாக் பண்ணணும். அதுக்கு முத்தலாக் சட்டத்தை கொண்டு வந்து மோடி அரசாங்கம் தடுத்து நிறுத்திக்கிறாங்க. அந்த முத்தலாக் சட்டத்தை வாயில சொல்லக்கூடாது, சட்டப்படி வாங்கணும்னு சொல்லி. அப்போ ஒரு இந்துவுக்கு என்ன சட்டம் இருக்கின்றது? ஒரு தாரம் தான். இந்துக்களுக்கு ஒருவனுக்கு ஒருத்தி தான். ராமனுடைய கலாச்சாரத்தை வாழ்ந்து கொண்டு இது என்ன வித்தியாசம்? அவங்க மதம் அப்படி சொல்லுது, இவங்க மதம் அப்படி சொல்லுது, அப்படியே கிடையாது. அப்ப பெண் உரிமைக்கு என்ன ஆகுது? ஒண்ணு, ஒரு இந்து தன்னுடைய மனைவிக்கு உடல்நலம் சரியில்லை அல்லது அந்த மனைவியை பராமரிக்கணும் அப்படி என்று சொன்னால், அவர் இன்னொரு திருமணம் செய்து கொண்டார் என்று சொன்னால் அவர் மீது வழக்கு பாயும் 7 ஆண்டு சிறை தண்டனை வேண்டும். யாரெல்லாம் திருமணம் செய்ததோ இதான் சட்டம் இப்ப இருக்குது. ஆனா அது கைது செய்கின்ற ஒரு இன்ஸ்பெக்டர் இஸ்லாமிய இருந்தாரோ, அது தீர்ப்பு சொல்ற நீதிபதி அந்த மதத்தை சேர்ந்தவர் இருந்தாரோ, தீர்ப்பு சொல்றார், நீ 2வது திருமணம் செய்து தவறு, உனக்கு 7 ஆண்டு சிறை தண்டனை அப்படி சொன்னா என்ன நியாயம்? ஏன்னா இவர்கள் 4 திருமணம் செஞ்சிருக்கிறாங்க. அந்த நாட்டில் எவ்வளவு பாகுபாடு இருக்கு பாருங்க திருமண சட்டத்தில். சிவில் சட்டம் என்பது இவர்கள் என்ன சொல்றார்கள், எங்களுடைய சரியத் சட்ட பிரகாரம் வேணும்னு சொல்றாங்க. குறிப்பா பெண்களுக்கு சொத்துரிமையே கிடையாது. இது கருணாநிதி அவர்கள் 1989 சட்டம் கொண்டு வந்தாரு, பெண்களுக்கு சம உரிமைன்னு சொல்லி. அது 2004 வாஜ்பாய் அவர்கள் சட்டம் கொண்டு வந்தாங்க. இந்துக்கள் சொத்தில் சரிபாதி பங்கு இன்னைக்கு இருக்குது. பெண்களுக்கு அவ்வளவு பாதுகாப்பு இந்துக்களுக்கு இருக்குது. ஆனா பெண்ணுரிமை பேசுற முஸ்லீம்களுக்கு அங்க இல்ல. பெண்ணுரிமைக்கு சொத்து கொடுக்க முடியாது. அவங்க 4ல் 1 பங்கு தான் கொடுப்பாங்க. இப்போ இந்த மாதிரி சட்டங்கள்ல நிறைய சிக்கல் இருக்குது. அதே மாதிரி வழிபாட்டு தளத்திலையும் பிரச்சனை இருக்குது. அதே மாதிரி பள்ளிக்கூடங்கள்லயும் பிரச்சனை இருக்குது. நீங்க சிறுபான்மையினர் நடத்தக்கூடிய பள்ளிகளில் அனுமதி வாங்குவது ரொம்ப சுலபமா இருக்குது. நாம இந்துக்கள் யாராவது ஒரு பள்ளிக்கூடத்துக்கு ஒரு கல்லூரிக்கு அனுமதி வாங்கணும்னு சொன்னா பல்வேறு கட்டங்களில் அனுமதின்னு சொல்லி கிட்டத்தட்ட வருஷ கணக்கு நோக்கடிச்சிடுறாங்க. ஆனா மற்ற மதத்தை சேர்ந்தவங்களுக்கு சிறுபான்மையினருக்கு இந்த சலுகை ரொம்ப சுலபமா இருக்குது. அப்ப என்ன, இது மதசார்பற்ற நாடு, இது எல்லாருக்கும் எல்லாம் எங்க கிடைக்கும்? இல்லைங்க, எங்க மதத்தை தான் பின்பற்றுவோம், எங்க மத சட்டத்தை நாங்க கடைபிடிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. தாராளம் பண்ணுங்களேன். அப்போ ஒன்று பொது சிவில் சட்டம், குற்ற சட்டம், கிரிமினல்ஸ் ஆக்ட். அது உங்களுடைய இஸ்லாமிய சட்டம் வச்சுக்கலாமா? அரபு நாடுல என்ன பண்றாங்க? திருநா கையை வெட்டுறாங்க, பாலியல் பண்ணா கல்லால் அடிச்சு கொள்றாங்க. அந்த மாதிரி சட்டம் இந்த நாட்டு வந்து வருமா? இது என்னங்க இது? தனக்கு தேவையான சட்டத்தை மட்டும் வச்சுக்கிறது. அப்போ இந்த நாட்டுக்கு பொதுவான நாடு, எல்லாருக்கும் பொதுவான இருக்கணும்னு சொன்னா பொது சிவில் சட்டம் எல்லாத்துக்கும் ஒரே சமமானது. எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும். இந்த மதத்துக்கு இந்த ஒரு சட்டம், அந்த மதத்துக்கு ஒரு சட்டம்னு இருக்கக்கூடாது. மண்ணில் பிறந்தவனுக்கு இந்த நாடு பாரத நாடு, மதசார்பற்ற நாடு, ஜனநாயக சோசியலிஸ்ட் நாடு எல்லாம் சொல்றீங்கல்ல. அப்ப இந்த நாட்டுக்கு ஒரே சட்டம் ஏன் வரக்கூடாது? அஸ்ஸாமில் பண்ணிட்டாங்க. பல மாநிலங்களில் இன்னைக்கு சட்டம் ஏற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். தமிழகத்திலும் இந்த பொது சிவில் சட்டம் வேண்டும். அனைவருக்கும் ஒரே மாதிரி சட்டம் வேண்டும், நியாயம் வேண்டும். அதெல்லாம் நாம் இதை வலியுறுத்த வேண்டும். இந்த பொது சிவில் சட்டத்தை வலியுறுத்தி அனைவரும் குரல் எழுப்ப வேண்டும். நன்றி, வணக்கம்.